ஸோ இப்போ அடினோ ஹைப்போஃபைசிஸ் கம்ப்ளீட் பண்ணோம். அடுத்து நியூரோ ஹைப்போஃபைசிஸ்ல 2 ஹார்மோன்ஸ் கொடுத்தோம். ஒன்று வந்து ஏடிஹெச், நம்பர் 2 வந்து ஆக்சிடோசின் அப்படின்னு 2 ஹார்மோன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ ஏடிஹெச் அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஆன்டி டை யூரிட்டிக் ஹார்மோன் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடோசின், இது யூஸ்வலாக சொல்றது தான். தமிழையும் கொடுக்கும்போது ஆக்சிடோசின் தான் கொடுப்பாங்க, ஆக்சிடோசின். ஓகே, இப்போ இந்த ஹார்மோன்ஸ் வந்து என்ன சொல்றான், ஏடிஹெச் அப்படின்னா என்ன சொல்றாங்க சார்னா, இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ், இதுக்கு இன்னொரு பெயர் என்னன்னா வாசோபிரிசின் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் கொடுக்கும் போதும் அப்படிதான் இருப்பாங்க, வாசோபிரிசின் அப்படின்னு சொல்றாங்க, வாசோபிரிசின். So antidiuretic hormones known as vasopressin. What is the important role of vasopressin? இது நிறைய பேர் வந்திருக்கு நீட் எக்ஸாமினேஷன்ல கேட்டிருப்பாங்க. ஸோ மெயின் ரோல் என்ன சார் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று கொடுப்பாங்க, டிசிடி, டிஸ்டல் கன்வர்டட் டியூப் கூட நம்ம படிச்சோம். ஸோ இட் ஸ்டிமுலேட் absorption of water and electrolytes in the DCT. சேய்மை சுருண்ட குழாய்களில் நீர் மற்றும் மின் பகுதிகளை உறிஞ்சுவதை தூண்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க. மின் பகுதி இங்க பாருங்க என்ன பண்ணுது, நீர், நீர் மூலக்கூறுகள் மற்றும் எலக்ட்ரோலைட், அதாவது இதுதான் நம்ம பிளஸ் மைனஸ் சார்ஜ்னு சொல்லுவோம். நீர் மற்றும் மின் பகுதிகளை, நீர் மற்றும் மின் பகுதிகளை உறிஞ்சுவதை சேய்மை குழாயில், சேய்மை குழலில், சேய்மை குழலில் தூண்டுகிறது. ரைட். ஸோ இட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஏதாவது நமக்கு வரும் ஞாபகத்துல கேட்டிருக்காங்க. nothing but it is involve stimulation and absorption of water and electrolytes in the distilled converted tube. சேய்மை சுரண்ட குழாய்களில் நீர் மற்றும் மின்பகுதிகளை உறிஞ்சுவதை தூண்டுகிறது என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இதனால என்ன ஆகும் சார் அப்படின்னா, to prevent excess amount of water released through urine, சிறுநீர் வழியாக நிறைய நீர் வெளியேறுவது தடுத்து நிறுத்தப்படும். That's why called as anti-urine formation சொல்லுவாங்க. இது அதாவது என்னன்னா, to prevent water urine formation, to prevent urine formation. என்ன சொல்றாங்கன்னா, இந்த ப்ராசஸ் வந்து டிஸ்டல்ல நடக்கிறதுனால தேவையில்லாத நீர் இழப்பை தடுக்கப்படுகிறது. that means prevent water loss. இப்போ அங்க இருக்கிற தண்ணீரையும் எலக்ட்ரோலைட்ஸும் உறிஞ்சிக்கிட்டா நம்முடைய சிறுநீர் வெளியேற்றத்தின் பொழுது இந்த நீர் வெளியேறுவதை தடுக்கலாம். ஏன்னா நீர் உடம்புல இருந்து நிறைய வெளியேறக்கூடாது, டீஹைட்ரேட் ஆயிடும். ஸோ அந்த டீஹைட்ரேஷனை வந்து ஸ்டாப் பண்றதுக்காகவே இந்த ப்ராசஸ் நம்ம பாடிக்குள்ள நடக்கும். அப்ப சிம்பிளா வேலை என்னன்னா, ஆன்டி வார்த்தையை பயன்படுத்துறாங்க, ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன், சிறுநீர் உருவாக்கத்திற்கு எதிரான ஹார்மோன். அதிக சிறுநீரானது உருவாக கூடாது, அப்படி உருவாகனா அதுக்கு பேர் வந்து பாலியூரியா அப்படின்னு போயிடும். ஸோ அதனால இந்த கண்டிஷன்ஸை வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, the responsible for and stimulation absorption of water and electrolyte in the distilled converted tube. சேய்மை சுருண்ட குழாய்களில் நீர் மற்றும் மின்பகுதிகள் உறிஞ்சுதலை தூண்டுகிறது. அதை தூண்டுனாதான் அந்த நெஃப்ரான்ல போகும்போது சர்டைன் கெமிக்கல்ஸ் ரீஅப்சார்ப்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிக்கும் போது வெறும் சிறுநீர் மட்டும், அதாவது தேவையில்லாத கழிவுகள் மட்டும் உடலில் வெளியேறுவதை இந்த நிகழ்ச்சி நடத்துது. சப்போஸ் இந்த ஹார்மோன் டிஃபிஷியன்சி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து அது சரியா பண்ணாது. இதனால உடல்ல அதிக நீரிழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது காசஸ் டயபிட்டிஸ், இது வந்து நீரிழிவு சக்கரை வியாதிகளை உருவாக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க, அதிகமா நம்ம உடல்ல இருந்து சிறுநீர் வெளியேற்றம் நடைபெற்றால் அது வந்து பாலியூரியா. அடிக்கடி நம்ம தண்ணீரை குடிச்சோம்னா அதை பாலிடிப்சியான்னு சொல்லுவாங்க. அதிகமா அடிக்கடி உணவுகளை உட்கொண்டுட்டே இருந்தோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா பாலிபேஜியா. they are blanks to diabetes insipidus. அதுதான் வந்து நீரிழிவு நோயினுடைய குறைபாட்டு காரணங்களாக அமைகிறது. ஸோ இது இந்த ஃபங்க்ஷன். இது ஸோ ஏடிஹெச்சோட சிம்பிள் ஃபங்க்ஷன் என்னன்னா,
இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ADH ஃபங்க்ஷனுக்குள்ள போனீங்கன்னா நீர் மற்றும் மின்பகுளிகள் உறிஞ்சுதலை சேய்மை சுருண்ட குழலில் சேய்மை இந்த இடத்துல பாருங்க சுருண்ட குழலில் தூண்டுகிறது. ஓகே, ஆக்சிடோசின். சோ ஆக்சிடோசின்ஸ் என்ன சொல்றாங்கன்னா துரித பிறப்பு ஹார்மோன். இதை சொல்லும்போது துரித பிறப்பு ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க. ராபிட் பெர்த் ஹார்மோன் ஆர் விகாரஸ் contraction of uterus. கர்ப்பப்பைகளை வேகமாக அல்லது சுறுசுறுப்பாக சுருங்க உதவும் ஹார்மோன் இது. So that called as துரித பிறப்பு. அப்போ டியூரிங் த பேச்சுரேஷன் டெலிவரி மூமெண்ட்ஸ்ல கர்ப்பப்பையை வேகமாக சுருங்கி விரியும் போது அந்த குழந்தை வெளிதாக வெளியேற்றப்படும். அப்படி வெளியேற்றப்படுறதுதான் டெலிவரி. சோ அப்ப அந்த டெலிவரிக்கு உதவுறதுனால இதுக்கு பேர் வந்து துரித பிறப்பு ஹார்மோன். சோ ஆக்சிடோசின்ஸ் கால்ட் as the vigorous contraction of uterus. தசைகளை கர்ப்பப்பையின் தசைகளை வேகமாக சுருங்கி விரிய செய்வதால் இதற்கு துரித பிறப்பு ஹார்மோன்கள் என சொல்லப்படுகிறது, ஆக்சிடோசின். சோ அவ்வளவுதான். இந்த ஆக்சிடோசின்ல இந்த டாபிக்கோட ஒரு ஹார்மோன் கூட ஆட் பண்ணுவாங்க. ரிலாக்சின் ஒரு ஹார்மோன் இருக்கு. சோ இட் ஆக்ட்ஸ் நிவாரணியாக பயன்படக்கூடிய ஹார்மோன் எது? டியூரிங் த பேச்சுரேஷன் பிரசவத்தின் போது பெண்களில் ஏற்பட்ட வலி நிவாரணியாக செயல்படுறது எதுனா ரிலாக்சின். சோ ரிலாக்சின், ஆக்சிடோசின், the both hormones controlled by progesterone. இந்த ரெண்டு ஹார்மோன்களும் ப்ரொஜெஸ்டரான்கள் வாயிலாக கட்டுப்படுத்தப்படுகிறது. இதோட நம்ம இந்த ஹார்மோன்ஸ்ல முக்கியமான பகுதிகள் முடிஞ்சிச்சு. இதுல இன்னும் என்னென்ன ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் இருக்கு சார் அப்படின்னா நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். மெலட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இங்க உள்ள வருது. மெலட்டோனின்றது எங்க ஃபார்ம் ஆகுதுன்னா ஃப்ரம் பீனியல் கிளாண்ட். சோ பீனியல் கிளாண்டோட லொகேஷன் கேட்டாங்க அப்படின்னா டார்சல் சைடு ஆஃப் பிரைன், மூளையினுடைய பின்புறத்தில் அமைஞ்சிருக்கும். அதாவது பெருமூளையினுடைய மேல்புறமாக மூளையின் பின்புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய சுரப்பிக்கு பேர் தான் பீனியல். சோ டார்சல் சைடு ஆஃப் பிரைன் மூளையினுடைய பின்பக்கவாட்டில் அமைஞ்சிருக்கும். So it's a response secretion of melatonin. Melatonin is such a hormone. The hormone is known as sleep and wake hormone. இதுக்கு என்ன பேர் பாருங்க, sleep and wake hormone. தூக்கம் மற்றும் எழுந்திருத்தலுக்கான ஹார்மோன். Because it maintains of 24 rhythm. So நம்முடைய உடல்கள் இருக்கிற 24 மணி நேர செயல்முறைகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் இது. அதனால இதுக்கு என்ன பேர்னா 24 ரிதம். சோ இந்த ரிதம் வந்து நம்முடைய உடல்ல எல்லா நிகழ்வுகளையுமே கட்டுப்படுத்தும். பசி, தாகம், தூக்கம், பாலுணர்ச்சி, இது இல்லாம மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றம். சோ இந்த மாதிரி எல்லா பணிகளையுமே இது மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் கால்ட் as melatonin. Melatonin is also called as sleep and wake hormones. அதாவது தூக்கம் மற்றும் எழுந்திருத்தலுக்கான ஹார்மோனாக கருதப்படும். இது நம்முடைய உடலுடைய பெரும்பாலான நிகழ்வுகளை கட்டுப்படுத்தக்கூடியது. இட்ஸ் கால்ட் as அலாரம் ஹார்மோன்ஸ் அப்படின்னு கூட இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு உடல் நிலைப்பாடுகளை கட்டுப்படுத்தும். இது மெலட்டோனின்ஸ். இந்த ஹார்மோன்களோட எல்லாமே நம்மளுக்கு முடிவுக்கு வந்துடுச்சு. ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது, தைமஸ். Thymus as a gland. இது நம்ம சொன்னோம். It responds to various hormones called as thymosin, thymolin, thymopoietin, and then thymus factoring hormones. But இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. என்ன கொஸ்டின்ஸ் கேக்குறாங்கன்னா, which one of the hormones regulate immune system or belongs to immune? இங்க கொடுக்கப்பட்டுள்ள ஹார்மோன்களில் எது நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்துடன் தொடர்புடைய ஹார்மோன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. சோ தைமோசின் ரிலேட்டட் வித் தி இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்துடன் தொடர்புடைய ஹார்மோன்
தைமோசின். ஸோ தைமோசின், தைமஸ்னா என்ன சார்? உங்களுக்கு தெரியும் தைமஸ் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கிளாண்ட் அது, சுரபி. பிகாஸ் அது என்னன்னா நம்முடைய லங்கோட கேவிட்டிஸ்ல, நம்ம ஹார்ட் இருக்கு பாத்தீங்களா, அது மேல்புறமாக இருக்கும். அப்பர் த அந்த ஹார்ட், இதயத்தினுடைய மேல்புறமா அமைஞ்சிருக்கிற ஒரு சுரபி இது. அண்ட் ஆல்சோ இன்வால்வ்ஸ் அண்ட் செக்ரேஷன்ஸ் ஹார்மோன்ஸ். இது இது நிறைய ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும். அதுல சில ஹார்மோன்களுக்கு இந்த இம்யூனிட்டிஸ், அந்த எதிர்ப்பு சக்தி மண்டலத்தோட தொடர்பு இருக்கும். தைமஸோட ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன, ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் லிம்போசைட்ஸ், எஸ்பெஷலி டி லிம்போசைட்ஸ். The D lymphocytes is produced பண்ணும். D lymphocyte also called as D cells. D cells involves which kill virus. வைரஸையே அழிக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு ரசாயன பொருளை உருவாக்குறது தான் தைமஸ். ஸோ தைமஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பட் என்ன இதுல கஷ்டமான விஷயம்னா, இந்த தைமஸ் உடைய ஆரம்ப காலத்தினுடைய சைஸ் அதிகரிச்சுட்டே போகும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல ஆஃப்டர் 12 to 15 years it will decreases in size. இதனுடைய அளவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போயிடும். ஆரம்பத்துல இதன் அளவுகள் அதிகரிச்சுட்டே போகும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல சொன்ன மாதிரி 12 to 15 years அப்படி மேல போனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அதோடைய அளவுகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிடும். தட்ஸ் a thymus and located on the heart, responds to secretion of different kind of hormones, thymosin, thymolin, thymopatin and thymus factory hormones, and also involves and protection of lymphocyte which kill the virus. It's a powerful one of the chemical substance. இதெல்லாம் வந்து தைமஸை பத்தி கேட்பாங்க. ஏன்னா தைமஸ்னா என்ன, அது ரோல் என்ன அப்படின்றத பத்தி நம்ம இப்போ பார்த்தோம். இது வந்து இவ்வளவு இருக்கிறது வந்து ஹார்மோன்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம லிஸ்ட்ல கொடுத்துக்கிற எல்லா ஹார்மோன்ஸுமே பார்த்துட்டோம். இதுல ஒரே ஒரு கிளாண்ட் மட்டும் தனியா கொடுக்கணும். இப்ப அது என்னன்னு பாத்தீங்கன்னா பேங்க்ரியாஸ், அதாவது கணையம். கணையம் பார்த்துட்டோம்னா டாபிக் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகும்.